ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ பெண்களுக்கு ரொம்ப நல்லது. கருப்பை சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி அது. இது எப்படி செய்யுது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் தேவை. அடுத்தது இந்த கடலைப்பருப்பு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட இதான் வாழைப்பூ. இது ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ, 2 பச்சை மிளகா, இது மாதிரி மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்குது. அவ்வளோதான். ஒரு 3 கை வாழைப்பூ போடுறேன். பொடிசாக நறுக்கிட்டு நம்ம அரைச்சி அந்த கடலைப்பருப்பு கூட பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2, பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு போட்டு கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயம், அதாவது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு மாவு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு நம்ம உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம வாழைப்பூ வடை பொரித்து எடுத்துடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா போட்ட உடனே திருப்பாதீங்க. அது மாதிரி கொஞ்சம் வெந்த பிறகு இப்போ திருப்பி விடணும். போட்ட உடனே நம்ம திருப்பினோம்னா வாழைப்பூ வடை உடையும். வாழைப்பூ வடை இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம டீ சாப்பிட்டோம்னா, 4 வாழைப்பூ வடை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது இந்த அளவுக்கானதை நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துட்டு சூடாக பரிமாறுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பெண்களுக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள், பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு ஒன்று எடுத்து கொஞ்சம் புட்டு காட்டுறேன். டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.